தமிழ்நாட்டு அரசியலோட வரலாற்றில எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்கள சமாளிச்சு தான் மேல வந்திருப்பாரு. ஆனா, இவர் தன்னோட சொந்த குடும்பத்தில இருக்கிறவங்கலாம் சமாளிச்சு மிகப்பெரிய ஆளுமையா வந்து 50 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இன்னைக்கு தமிழகத்தோட முதலமைச்சராவே ஆயிருக்கிறாரு. இது வந்து யாருமே வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா, இவர் வந்து எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய பிராண்ட் இமேஜ் தான். இருந்தாலும் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, இது ஒண்ணும் சங்கர மடம் கிடையாது. வாரிசு முறையில வரதுக்கு. இது வந்து அவங்கவங்க திறமைய காமிச்சு, உழைச்சு தான் முன்னுக்கு வராங்கன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி தான் இவரு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச உடனே அவரு கட்சியில ஜாயின் பண்ண உடனே ஒண்ணும் சிஎம்லாம் ஆவல. இவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆரம்ப காலகட்டத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மிஸ்ஸா ஜெயிலுக்கு போயிட்டு இருந்த அப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. இவரு வரும்போது இருந்த காலகட்டங்கள்ல, அன்னைக்கு வந்து இவருக்கு அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நிலை வந்து பார்த்தீங்கன்னா, முத்துன்னு ஒரு பையன் இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மதுரையில அழகிரி அண்ணா அவர்கள் இருந்தாங்க. அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஸ்டாலின் ஐயா இவரு ஓகேங்களா? இவருக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து சீனியாரிட்டில வந்து இருந்த அண்ணன், தம்பிங்க இவங்க எல்லாரையுமே தாண்டி, இவரு எப்படி இந்த மாரி இருக்காரோ, அதே மாரி தான் அவங்களும் ஒரு ஆர்வமா இருந்திருப்பாங்க. அவங்கள எல்லாருமே தாண்டி இன்னும் சொல்லப்போனா, இவரு உழைச்ச மாரியே தான் அவங்களும் உழைச்சாங்க. ஆனா, அந்த கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிறத விட 1% அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாவே இவருக்கு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரா ஆயிருக்கிறாரு. எல்லாருமே ஆசைப்படுற எல்லாருமே தமிழகத்தினுடைய முதலமைச்சரா ஆவறது கிடையாது. நெனச்ச எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்ல ஜெயிக்கிறது கிடையாது. அப்படி போட்டி போடுறவங்க எல்லாருமே வந்து வெற்றி பெற முடியறதில்ல. ஆனா, இவர் வந்து அனைவரையுமே சமாளிச்சு அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இருந்த காலகட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு தலைவர்களை எல்லாம் சமாளிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு 50 வருஷம் கட்சி நடத்தி கொண்டு வந்து போனாரு. தமிழக வரலாற்றிலேயே தமிழ் மக்கள் இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆனாலும் சரி, ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் 50 வருஷம் ஒரே தலைவரா இருக்க முடியும்னு சொல்லி கேட்டோம்னா, அது கலைஞர் கருணாநிதி ஐயாவ தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அவரு மேல ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குறை சொல்லலாம். ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். எத வேணாலும் வைக்கலாம். ஆனா, ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சியில ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, 50 வருஷம் அவரு ஒருத்தரே தலைவரா இருக்கிறாரு. அவரு ஒருத்தரே பொதுச் செயலாளரா இருக்கிறாரு. அவருக்கு கீழ அனைவருமே கட்டுப்பட்டு நடக்கிறாங்க அப்படின்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 5000 ஓட்டு கவுன்சிலருக்கு நின்னு ஜெயிச்சு பாருங்க. ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அந்த 5000 பேர்ல வந்து ஒரு 3000 பேர் ஓட்டு போட்டு உங்கள ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு வைங்க. அடுத்த தடவ நீங்க அவங்கள மறுபடியும் 5 வருஷம் முடிச்சு மறுபடியும் ஜெயிக்கும்போது நீங்க நெறைய எஃபோர்ட் போடுற மாரி இருக்கும். அப்படிங்கும்போது, உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களையோ, அல்லது உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ நீங்க மெயின்டெயின் பண்ணி கொண்டுட்டு போறதுங்கிறது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் தான். அப்படிங்கும்போது தமிழகத்தில இருக்கக்கூடிய 234 தொகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, 234 கேண்டிடேட் அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எனக்கு எனக்கு வந்து சீட் வேணும்னு சொல்லி அங்க 10 பேர் நிப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 23,000 பேரு. ஒவ்வொரு எலக்ஷன்லயும் 23,000 பேர் சீட்டு கேட்டு வருவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 234 பேருக்கு தான் சீட்டுன்றது குடுக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீட்டு குடுக்கலன்னு சொல்ற பட்சத்துல, அவன் நம்மள எதிரா ஏதோ யோசிப்பான். ஆனா, அவன் எதிரா கூட யோசிக்கவே முடியாத அளவுக்கு, "நீ எனக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா? நான் உன்ன பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்ற காலம்லாம் போயி, "ஐயா, ஐயா எனக்கு அடுத்த தடவையாச்சும் குடுங்கய்யான்னு" சொல்லி கெஞ்சுற அளவுக்கு ஒருத்தன மாத்தி வைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்ப யாருமே உடைக்க முடியாதுன்ற ஒரு கட்டமைப்ப கொண்டு வந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள். அவரு சொன்னா சரி அவ்வளோதான். அவர மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாரி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அவங்க அப்பா எப்படி கையாண்டாரோ, அதே மாரி தான் முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அ மு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த மாரி தான் செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அவரு வந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல அவர் மேல கூட நெறைய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. என்ன குற்றச்சாட்டுகள் பெருசா சொல்லிட போறாங்க? பொதுவாகவே ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா, அவர்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள தான் நம்ம எப்பவுமே குறையா சொல்லுவோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட இருக்கக்கூடிய வந்து ஒரு சில விஷயங்கள வந்து இன்னைக்குமே கூட நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவர் எலக்ஷன்ல நின்னுட்டு இருந்த டைம்ல கூட சிஎம் எலக்ஷன்ல வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் 2018ல இறந்து போறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்த எலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 2021ல முதலமைச்சர் கேண்டிடேட்டா வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிக்கப்படுகிறார். அப்ப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி வந்து அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்துச்சு. அதுல ஒரு அமைச்சர் என்ன பண்றாரு, இவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய ஜாதகமே ஒரு ஜாதகம் கிடையாது. அவருக்கெல்லாம் யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி முறியடிச்சு, அ மக்கள் அவரு வந்து ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய முதலமைச்சரா 5வது ஆண்டு நிறைவு செய்ய போகிறார். அவர் வந்து குடும்பத்த சமாளிச்சது மட்டும் இல்லாம, மக்களையும் சமாளிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து வெளிநாட்டு முதலீடுகள ஈர்த்து கொண்டுட்டு வராரு. இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல வந்து, அ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அட்ராசிட்டி அப்படிங்கிறது வந்து ரவுடிகளுடைய தொந்தரவுங்கிறது மக்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்து அனைத்து காவல் நிலையங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை காவல் நிலைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுடைய கிராம பகுதியில இருக்கக்கூடிய ஸ்டேஷன்லாம் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. எங்க எந்த தப்பு நடந்தாலும் உடனடியா ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறத எடுக்க முடியும். இன்னைக்கு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கும் இன்னைக்கு எடுத்துட்டோம்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மக்கள் பாதிக்காத அளவுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரவுடிகளுடைய தொந்தரவு அப்படிங்கிறது மக்களுக்கு கிடையவே கிடையாது. யாராச்சும் ஒருத்தர் ஒரு 2 கேஸ் வாங்கிட்டாங்கனாலும், அதுலருந்து வெளில வரதுக்கே 7, 8 வருஷம் ஆகி போயிருங்கிற அளவுக்கு சட்ட திட்டங்கள கடுமையா கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவருக்கு தான் சேர்ந்தது. கலைஞர் ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் இது எல்லாமே சேர்ந்தது. இந்த பெருமைகள்லாம் அவருக்கு தான் போய் சேர வேண்டியது. அது மட்டும் இல்லாம, அவர் வளர்ந்து வந்த காலகட்டங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க குடும்பத்தில இருக்கிறவங்கலாம் சமாளிச்சு தான் வந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2006ல டிஎம்கே ஆட்சியில இருந்த காலகட்டங்கள்ல, மதுரையில வந்து ஒரு தினகரன் பத்திரிகை ஆபீஸ் அப்படிங்கிறது வந்து மர்ம நபர்களால வந்து தீ வைக்கப்பட்டது. அது கூட வந்து இவர் மேல பழி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கலைஞரினுடைய அடுத்த வாரிசு யாரு? அழகிரி ஐயாவா? இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவா? இவங்க 2 பேத்துல யாருன்ற மாரி அந்த பத்திரிகையாளன் கேட்டிருந்தாங்க. அப்ப வந்து அந்த யாரோ இவங்களுடைய பேர வச்சுக்கிட்டு மர்ம நபர்கள் உள்ளாடி புகுந்து இந்த மாரி வந்து ஒரு விஷயத்த பண்ணிப்புட்டாங்க. இதுல வந்து இவருக்கு அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லி கோர்ட்டே சொல்லிருச்சு. ஆனாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா, அத வந்து இவங்க பேர்ல இருக்கக்கூடிய ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்த உருவாக்கணுங்கிறதுக்கோசரம் மர்ம நபர்கள் யாரோ செஞ்சிருக்கிறாங்க இந்த ஒரு செயல. இது வந்து பாத்தீங்கன்னா, முழுக்க செய்திகள்லாம் அன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பார்க்கப்பட்டது. இதெல்லாம் தாண்டி முன்னேறி இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆயிட்டாரு.